வழக்கமா கட்டுற வீடு மாதிரி இல்லாம, நெறைய வளைவான செவுர்கள குடுத்து, கர்விலீனியர் ஜியோமெட்ரிக் தீம்ல இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. வீட்டினுடைய வெப்பத்த குறைக்கிறதுக்காக, வெயில் அதிகமா படுற இடங்கள்ல பூரா செவுர்கள பொருத்தம் பிளாக்ஸ்லயே கட்டியிருக்காங்க. அதோட சீலிங்க்கு ஃபில்லர் ஸ்லாப் முறையிலேயே ரூஃபிங்க பில்ட் பண்ணி, வீட்டுக்குள்ள வெப்பத்த இவங்க கட்டுப்படுத்தியிருக்காங்க. வீடு பகல் பொழுதுல எப்பவும் நல்லா வெளிச்சமா இருக்க, எல்லா ரூம்ஸுக்கும் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அதோட வளைவான இன்னர் ஸ்டார்கேஸோட சீலிங்லையும் சர்க்குலர் ஷேப்ல ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் டோம் மாதிரியான வடிவில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் நல்ல வித்தியாசமாக ரூஃபிங்கை பில்ட் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட விலை எவ்வளவு, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 40 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டெரகோட்டா ரெட் அண்டு ஒயிட் கலரில் வளைவான செவுர்களை கர்விலீனியர் ஜியோமெட்ரிக் தீமில் கொடுத்து யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கிரனைட்டை வீட்டோட தீமை மேட்ச் பண்ணுற விதமாக வேவ் மாதிரியான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 20x19. தரைக்கு பூரா 2x2 அடி சைஸில் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரியான டிசைன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற விதமாக சைடில் பில்லரை கூட பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டால் டீக்குட் டோர். மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் சாமி டிசைன்ஸை கர்விங் பிளாக்ஸ்லேயே ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைடில், அதாவது நார்த் ஈஸ்டில் லிவிங் ஹால். சைஸ் 14x14. சீலிங்கை ஃப்ளாட்டாக பில்ட் பண்ணாமல் டோம் மாதிரியான ஷேப்பில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைடில் வெளிச்சத்துக்காக நிறைய ஃபிக்ஸ்டு ஜன்னல் கொடுத்துருக்கிறது பார்க்க வித்தியாசமாக நல்லா இருக்குது. சவுத் வாலுக்கு பூரா ஒரிஜினல் கருங்கல்லில் கிளாடிங் ஒர்க் பண்ணி இதை டிவி யூனிட் வாலாக பிளான் பண்ணியிருக்காங்க. பகல் பொழுதுல வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி சங்கன் ஃப்ளோரா பிளான் பண்ணி மேட் ஃபினிஷில் அழகான டிசைனர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. சைஸ் 17x16. டேபிள் டாப்புக்கு பூரா டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கார்னரில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நிறைய இல்லத்தரசிகள் எதிர்பார்க்குற மாதிரி கிச்சனில் பேக் சைடு எக்ஸிட் டோர் கொடுத்து அவுட் சைடில் டேபிள் டாப் அண்ட் சிங்கோட ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க.
செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை கவர் பண்ணுற விதமாக செட்பேக்கில் 2 பக்கமும் கிரில் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x16. சில இடங்களில் இந்த புறத்தம் பிளாக்ஸ் வாலை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க் எதுவும் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டாகவே விட்டுருக்காங்க. இதுவே பார்க்க ஒரு விதமான டிசைனாக நல்லா இருக்கு. இது அட்டாச்சு பாத்ரூம். கர்வ் டிசைனில் 25 ஸ்கொயர் ஃபீட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். வீட்டோட தீமுக்கு சூட் ஆகிற மாதிரி கர்வ் டிசைன்லேயே இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எம்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி டாப்பில் டீக்குட் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 80 ஸ்கொயர் ஃபீட்டில் லான்ச். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x16. இந்த வீட்டில் எல்லா ரூஃபிங்கை பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப் முறையிலேயே ரூஃபிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 25 ஸ்கொயர் ஃபீட். இதுவும் வெஸ்டர்ன் டைப் டைப். அடுத்து லான்ச்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 14.75 10.25. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10.25. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 520 ஸ்கொயர் ஃபீட். தரைக்கு பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது புது வீடு, சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பாரம்பரியம் ஹோட்டலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டில் இருந்து 100 அடி டிஸ்டன்ஸில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,80 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். வழக்கமாக கட்டுற வீடு மாதிரி இல்லாமல் வித்தியாசமான வீடு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் சிட்டியில் கார்பரேஷன் லிமிட்டில் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.